நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி தேவன் நமக்கு நல்ல வாய்ப்பை தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கேட்கிற இந்த மெய்ப்பனின் குரல் கேட்க நிகழ்ச்சியின் மூலம் கேட்கிற செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் தேவனுக்குள் நம்புகிறேன். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். போதும். கர்த்தர் நல்லவர். நான் வாசித்த அருமையான வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் இப்படியாக கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுடனே அறையப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாய் இருக்கிறோமா? சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அதே சிலுவையில் திரும்பவும் போய் நாம் அறையப்பட முடியாது. ஒரு தரம் இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், இன்னொரு தரம் அறையப்படக்கூடிய சூழ்நிலையை அவர் அனுமதிக்கலை, அதை ஆண்டவர் விரும்பவும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்கன்னா, கிறிஸ்தவ ஜீவியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு நாம் வாழ பழகக்கூடாது. இன்னொரு பக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? இந்த உலகத்தில் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளையாக எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல மாதிரியின் ஜீவியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையப்பட வேண்டிய சில காரியங்கள், சில அனுபவங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சிலுவையில் அறைந்திடுங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் அறைந்த அனுபவங்களை, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படிங்கிற காரியத்தை அவர் ஒப்பிட்டு சொல்கிறார். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் இந்த ஸ்தோத்திரம் லென்த் டேஸில் ஆண்டுடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிற நாம், பாடு மரணத்தை தியானிப்பதோடு மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த உலகத்திலே சிலுவையில் அறையக்கூடியவைகளை நான் அறைந்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாராக. சரி,
ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனை அறியாத அன்புக்குரிய நண்பர்கள், அன்புக்குரியவர்களை நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவத்துக்கு வந்தால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினச்சி நீங்கள் பயந்துடக்கூடாது. இது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில், விசுவாசத்தின் பாதையில் இயேசுவோடு வாழுகிற அந்த வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து வளர்ந்து வருகிற நாட்களில் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். மெய்யாகவே இது ஒருவேளை கேட்பதற்கு உங்களுக்கு கஷ்டமான ஒன்றாக, பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது புரிந்து கொள்வீங்க. இது கட்டாயம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மாத்திரம் ரட்சிப்பை கொடுக்கும்படி வரலை. அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வரல. உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, பேரானந்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாருக்குமான ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்க இயேசு வந்தார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்திரம் வார்த்தைக்குள் அடங்கக்கூடிய ஒன்று அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு மாபெரும் வாழ்க்கை, அது ஒரு மாபெரும் தேவனுடைய திட்டத்துக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பின்படி சிலுவையில் அறைந்திட வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறத வேதத்தின் மூலம் நம்ம சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் சரி, இந்த வார்த்தையை கேட்கிற தேவனை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி தான் இயேசுவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்போ தான் நான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இப்போ தான் இயேசுவை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில், இந்த ஆரம்பத்திலே உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறைய வேண்டியவைகளை நீங்கள் அறைந்து உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் வாழ பழகுவீங்கன்னா, உண்மையாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய இந்த அனுபவத்தில் இருக்கிற வாழ்க்கை மகிமையான வாழ்க்கையாக உங்களுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆமேன், ஸ்தோத்திரம், எவைகளை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைந்திட வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம்னு சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எதில் அறைஞ்சிருக்கிறாங்க? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தியத்தை, இப்போ நான் வாசிக்கிற இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, நீங்கள் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்கிறீங்களா? முதலாவது, சிலுவையில் எதை அறைந்திட வேண்டுமா? நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திட வேண்டும். இந்த உலகத்தில் இன்னைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, இதை அறைந்து ஜெயங்கொண்ட ஒரு மனிதனாய் வாழும்போது அவன் உண்மையான கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடைய ஒரு கிறிஸ்தவன். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இது நல்ல ஒரு ஒழுங்கு. தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய மாம்சத்திலே உருவாகக்கூடிய இச்சையான காரியங்களை, இச்சை என்று சொன்னால் ஆசையை தான் இச்சை என்று சொல்கிறார்கள். அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு பதத்தை குறிக்கக்கூடியதான் இச்சை. ஆசை என்று ஒரு வார்த்தையை சாதாரணமாக சொல்லாமல் இச்சை என்று சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள் அடங்காமல் மிகைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை விவரிக்கக்கூடியதான் இச்சை. பரிசுத்த வேதம் அப்படி தான் சொல்லுது. ஆகவே ஒரு தேவனை அறியாத, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்கள் மாம்சம், இந்த மாம்சத்தில் உண்டாகிற அதனுடைய இச்சை, இதை சிலுவையில் அறைய வேண்டும். ஏன் மாம்சத்தின் இச்சையை சிலுவையில் அறைய வேண்டும்?
அறையப்படுகிறது என்றால் என்ன? திரும்ப அது எழுந்திருக்க முடியாது, அதை விடுவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உங்களுடைய மாம்சத்தை, உங்கள் இச்சைகளை அறைந்திட வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்துகிறது. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்குள் இருக்கிற மாம்சம் மேலோங்காதபடி, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, நான் எப்படி பலசாலி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, அதுக்குள்ள இருக்கிற இச்சை, அதை திருப்திப்படுத்தணும், இதை திருப்திப்படுத்தணும், அதை நிறைவேற்றணும், இதை நிறைவேற்றணும். ஒரு மனிதனை வெளிப்பிரகாரமாக பார்க்கறத விட அவனுக்குள்ள இருக்கிற அங்கலாக்கக்கூடிய, அலங்கோலமாய் இருக்கக்கூடிய காரியம்தான் இச்சை. ஆகவே அந்த இச்சையை நாம சிலுவையில் அறைய வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப உலகத்தில் மனுஷன் ஆசையே படக்கூடாதா? இருக்கு, ஆசைப்படணும். அதற்குன்னு ஒரு வரையறையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எங்க அது திருப்தி செய்யப்படணும், அது எங்கே அந்த ஆசையை பூர்த்தி செய்யப்பட வேணும்னு சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கிறிஸ்துவை அறியாமல் இந்த சத்தியத்தை அறியாதவர்களாக இருப்பீங்கன்னா, கட்டாயம் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல சபையில போய் இந்த வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்த வேதத்தை வாங்கி வாசிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தையும், ஒரு ஆவிக்குரிய மனிதனா இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற முழு காரியத்தையும் இந்த வேதம் தெளிவாய் போதிக்கிறது. இந்த வேதத்தை படிக்கிற, உண்மையாய் படிக்கிற, மனதார படிக்கிற, இந்த வேதத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் நிச்சயமாக தனி மனித வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஒழுக்கமுள்ளவனாக கட்டாயம் இருப்பான். காரணம், மாம்சத்தையும் அதனுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறையும்படி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை சரியாய் புரிந்து கொள்வோமானால், சரியாய் படித்து புரிந்து கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் மாம்சமும் அதனுடைய இச்சைகளும் சிலுவையில் அறையப்படுமானால், அது நிமித்தம் மற்றவர்களுக்கு இடரலையும், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை ஆமென் அறிவிக்கக்கூடாத அளவுக்கு ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்காமல் இருக்கும் என்பது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சத்தியம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது நாம் அறிந்திட வேண்டியது மாம்சத்தையும் அதனுடைய இச்சைகளையும். மாம்சத்தை அப்படி என்று சொன்னால் என்ன? மாம்சம் இருக்கு, மாம்சம் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மாம்சம் இருக்கிறனால தான் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். மாம்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி பேச முடியும்? யோசிங்க. அப்போ இதை எப்படி அறையிறது அப்படின்னா, இதை கொண்டு போய் அப்படியே இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில் கொண்டு போய் 2 கைகளை அப்படியே விரிச்சு அறையப்படும், அப்படி அல்ல. மாம்சத்தினுடைய மேலோங்கக்கூடிய குணங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த இச்சையாயிருக்கிற அதனுடைய வீரியங்களை என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் நிமித்தம் இது என்னை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். அது யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம் வருமானால் அதுதான் சிலுவையில் அறையப்படக்கூடிய அனுபவம். அது உங்களை மேற்கொள்ள கூடாது. மேற்கொண்டுச்சுன்னா அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறையப்படலை அப்படிங்கிறத உண்மை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இன்னையிலிருந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மீறி செய்கிற மாம்சத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் நான் மேற்கொள்ளும்படி எனக்கு வேண்டிய கிருபையை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் எவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதை போல நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போமானா, என் மாம்சமும் என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டு கொடுப்பீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், உங்கள் மாம்சமும் மாம்சத்தின் இச்சைகளையும் கர்த்தர் சிலுவையிலே கட்டுப்படுத்த, அறைந்திட உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டுவதற்காக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையில் அறையக்கூடியது என்ன? உலகத்தை சிலுவையில் என்ன செய்யணும்? அறைந்திட வேண்டும். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன? உலகம் எனக்குள்ள வரக்கூடாது. உலகம் நமக்குள்ள வராமல் இருக்கிற அனுபவம் தான் சிலுவையில் அறையுண்ட அனுபவம். உலகம் இயேசுவை மேற்கொள்ளலையே, உலகத்தின் விருப்பம் இயேசுவை வஞ்சிக்கலையே, உலகத்தினுடைய ஆசவாசங்கள், உலகத்தினுடைய மாய்மாலங்கள், உலகத்தினுடைய இந்த ஸ்தோத்திரம்
அநித்தியமான காரியங்கள் இயேசுவை மேற்கொள்ளலையே. அவருடைய பிள்ளையாயிருக்கிற உங்களை என்னையும் இந்த உலகம் மேற்கொள்ளாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு காத்துக்கொள்றோமோ அதுதான் சிலுவையில் அறையுண்ட அனுபவம். இந்த உலகத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிசாசு அவர் 40 நாள் உபவாசம் இருந்து சோதிக்கும் போது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அவன் சோதிக்கிறான். 3 விதமா சோதிக்கிறான். முதல்ல இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்கிறான். ரெண்டாவது என்ன பண்றான், ஒரு பெரிய உப்பரிக்கையில் கொண்டு போய் நிறுத்தி தாழ கீழே குதியும், இப்படி தூதர்கள் ஏந்திக்கிடுவாங்க அப்படிங்கிறான். மூணாவது உலகத்தெல்லாம் காட்டுறான். உலகத்தை எல்லாம் காட்டி சொல்கிறான், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்வதற்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த உலகத்தை நீ அனுபவிக்கணும்னா நீ என்ன பணிந்து கொள், என்ன நீ ஆராதனை செய், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும், கொஞ்சம் பணிகிற அந்த அனுபவம் செஞ்சால் போதும், உலகத்தை நான் கொடுக்குறேன். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருக்கலாம், உங்களை உலகம் இழுத்துக்கிட்டே இருக்குது, உலகம் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டே இருக்குது, உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் நீங்கள் இல்லை, உலகத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், நீங்கள் சிலுவையில் அறையுண்ட அனுபவத்தை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். உலகம் உங்களை இழுக்கக்கூடாது, உலகத்தை நீங்கள் அறையணும், உலகத்துக்கு நீங்கள் ஒரு மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணும், ஒரு பிள்ளையாக இருக்கணும். சபையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம், பாடுறோம், ஆராதிக்கிறோம், திரும்ப வீட்டுக்கு போனால் உலகம் வந்துடுது, உலகம் நம்ம மேற்கொண்டுருது. அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஒன்று ஆண்டவருக்காக வாழணும், இல்லைனா உலகத்துக்காக வாழணும். அப்போ நீங்கள் உலகத்துக்காக வாழ சொல்கிறீங்களா பாஸ்டர் அப்படிங்கன்னா, இல்லை, நான் சொல்கிறது கிறிஸ்துவுக்காக உலகத்தை சிலுவையில் அறையுங்க. உலகத்து நிமித்தம் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பிரதிபலிங்க. உலகத்தில் வாழ்கிற அனுபவத்துக்கு தேவையான சகல நன்மையும் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த உலகத்தோடு ஒத்து போய் தான் அதை நாம் அனுபவிக்கணும்னு இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கான எல்லா சோர்ஸையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். கவலைப்படாதீங்க. உலகத்தோடு ஒத்து போனால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? இல்லை. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில், நீங்கள் கம்பெனியில், எங்கே வேலை பார்க்குறீங்களோ, எதில் இருக்கீங்களோ, ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்களோ ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களோ யாராக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்க, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அணுகுமுறை எல்லாம் எப்போவுமே தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் சிலுவையில் அறையுண்ட அனுபவம். உலகத்தோடு நீங்கள் ஒத்து போக வேண்டாம். நான் வேலை நிமித்தமாக அப்படி தான் இருக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்படி இருக்காதீங்க. அப்படி ஒரு வேலை வேண்டாம். கிறிஸ்துவுக்காக உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக்கூடனா, நான் கிறிஸ்துவை உடையவன், உலகம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, உலகம் என்னை வஞ்சிக்கக்கூடாது, உலகம் என்னை இழுக்கக்கூடாது, உலகம் என்னை தன் பக்கம் திருப்பக்கூடாது. நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை உடைய தேவ பிள்ளையாக இருக்கிறேன். ஒரு தடவை நான் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறேன். இனி நான் திரும்ப அவரை சிலுவையில் அறையக்கூடிய அனுபவத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். உலகத்துக்காக நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னா திரும்பவும் இயேசுவை சிலுவையில் அறையதுக்கு சமம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உலகம் உங்களை இழுக்காதபடி உலகத்தை சிலுவையில் அறையுங்க. அல்லது உலகம் உங்களை வஞ்சிக்க வரும்போது நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டது போல நீங்கள் இருங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற அனுபவம். அப்போ உலகத்தை சிலுவையில் அறையக்கூடிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? மூன்றாவது ஸ்தோத்திரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். போதும். மூன்றாவது நாம் எதை சிலுவையில் அறையணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பகையை சிலுவையினால் கொன்றார், அதை அழித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற பகை, ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஊழியக்காரனா, நாம் ஆண்டுடைய சேவையை செய்கிறவங்களா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு செயல்படக்கூடியவங்களா நாம் இருப்போம்னா, நமக்குள்ள பகை என்ற ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அதை நாம் மேற்கொள்ள முடியலைன்னா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற பகையாகிய இந்த காரியத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன். அது என்ன? மறுபடியும் ஒரு வேற்று மனிதனாய், கிறிஸ்துவை உடைய ஒரு மனிதனாய் வாழ விடாதபடி எனக்குள் தடை செய்கிறது. பகையை நான் சிலுவையில் கொல்லும்படி ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு பகைச்சு அநேகரை கொல்லுறாங்க. பகை நிமித்தம், விரோதத்தின் நிமித்தம் ஒரு குரூப்பை, ஒரு கேங்கை உருவாக்கி திரும்ப 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 வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுறாங்க.
வேதனைப்படுற மனுஷன் சாவுறான். ஆனா வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினால் கொன்றார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பகை நிமித்தம் அநேகரை கொல்றோம். கத்திய வச்சோ அல்லது மற்ற ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சோ அவங்கள வெட்டுனா குத்துனாதான் அவனுக்கு வேதனை இல்லை. பகை நிமித்தம் பேசுற ஒரு வார்த்தையே மனிதனை கொல்லக்கூடிய வார்த்தை, கடினமான வார்த்தை, வல்கரான வார்த்தை, இருதயத்துக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பகையை சிலுவையில் கொல்லணும். பகைக்காதீங்க. உலகத்தில் என்ன கொண்டு போயிட போகிறோம்? நமக்கு கிடைச்சிருக்கிற அதிகாரம், நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்தானம், நமக்கு கிடைச்சிருக்கிற உயர்வு, நமக்கு கிடைச்சிருக்கிற பதவி, நமக்கு கிடைச்சிருக்கிற மேன்மை, நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சுதந்திரம், இதை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்திட்டு அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்திட்டு நம்ம அப்படியே போய் சேர வேண்டியதான். அதன் நிமித்தம் எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட், எனக்குன்னு ஒரு காரியம், எனக்குன்னு ஒன்று. ஏன் அது நிமித்தம் அந்த பகையை எவ்வளவு நாளைக்கு நம்ம சுமக்க போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில் அற, சிலுவையில் அற. பகைக்கிறவனை ஸ்தோத்திரம் நேரடியா போய் சமாதானம் பண்ண முடியலையா? சமாதானத்துக்கு ஒத்துழைக்கலையா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க சிலுவையில் அறைந்தது போல, சிலுவையில் கொன்றது போல நானும் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அமைதியா இருக்க பழகுங்க, அமைதியா இருக்க பழகுங்க. அந்த பகையை திரும்ப திரும்ப வளர்க்கக்கூடிய அனுபவத்தில் ஈடுபடாதீங்க. அதற்குன்னு சில நபர்களை கூப்பிட்டு பேசாதீங்க. அதற்கு சில நபர்களோட பேசி பேசி அந்த பகையை பெருசுபடுத்தாதீங்க, அதை வளர விடாதீங்க. பகையை சிலுவையில் கொல்லக்கூடிய அனுபவத்துக்குள்ள வாங்க, அறைந்திடும்படி அனுபவத்தில் வாங்க. ஆமேன். உங்கள் நிமித்தம், நீங்கள் பகைக்கிறது நிமித்தம் மற்றவர்களையும் பகைக்குள்ள நடத்தக்கூடிய அனுபவத்தை தயவு செய்து செய்யாதீங்க. அது சபையிலேயா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, அது மகா பெரிய தவறு. ஆகவே சிலுவையில் பகையை அறைந்திடுங்கள். வேண்டாம், வேண்டாம். பகையோடு நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியுமா? சத்தியத்தை பேசுற நாம, சத்தியத்தின்படி பயங்கரமா இருக்கிற நாம பகையோடு எப்படி பரலோக ராஜ்யத்தில் போக முடியும்? நிச்சயமா போக முடியாது. இயேசு கிறிஸ்து அதை சொல்லி கொடுக்கல. பகையை சிலுவையில் கொல்ல வேண்டும், அறைந்திட வேண்டும். 3 காரியங்களை சிலுவையில் அறைந்திட வேண்டிய 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். 1, மாம்சத்தை அதனுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திட வேண்டும். 2வது ஸ்தோத்திரம் உலகத்தை சிலுவையில் அறைந்திட வேண்டும். 3வது பகையை சிலுவையில் அறைந்திட வேண்டும், அல்லது கொன்றுவிட வேண்டும். இந்த அனுபவத்தினுடைய வாழ்க்கையில் செய்வோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் மகிமையான தேவனாக நம்முடைய சாட்சியின் மூலம் அநேகருக்கு வெளிப்படுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கு கேட்ட நம்முடைய வார்த்தையின்படி சிலுவையில் அறைந்திட வேண்டிய காரியங்களை நாங்கள் தியானித்தோம். இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் அப்படியே செய்திட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரம் ஸ்தோத்திரம் செய்தியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி உங்களை சந்திக்க விரும்புகிறோம். ஆகவே இந்த செய்தியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. இதை குறித்த ஸ்தோத்திரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிட அன்பாய் கேட்கிறோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த செய்தியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை இரக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.